இப்ப புதுசா ஒயில் கால்ல 4 பேர் இறக்கியிருக்காங்க சார். உள்ள 4 பேர புதுசா அனுப்பிச்சிருக்காங்க. மொதயாவது பயங்கர சண்டையா இருந்துச்சு. இப்ப பயங்கர சண்டையா ஒரே சவுண்டு தான் உள்ள ஃபுல்லா. பிக் பாஸ் வந்துட்டு என்ன பேசுறாங்க? என்ன சொல்ல வராங்க? யாரு நல்லவன்? யாரு கெட்டவன்? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. இவங்களுக்கு இப்போ அதாவது ஆ. ஒண்ணு நான் முட்டாளா இருக்கணும், இல்ல நீங்க முட்டாளா இருக்கணும். அ ஒரு 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 முட்டாள்ட்ட பேசும்போது எதிர்த்தாப்புல இருக்கவனும் முட்டாள் மாரி ஆயிரும். 2 முட்டாள் பேசுனா சுவாரஸ்யமா இருக்கும். அந்த மாரி அங்க வந்து எல்லாருமே இப்ப முட்டாள்களா இருக்காங்க. அதாவது ஒண்ணு நமக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். இல்ல சினிமாக்காரங்களா இருக்கணும். இல்லாட்டி ஏதோ ஒரு துறையில சாதனை புரிஞ்சவங்களா இருக்கணும். இந்த மாரி யாருனா உள்ள போயிருக்காங்களா? யாருனா உள்ள போயிருக்காங்களா? அப்புறம் கிடைச்ச மொக்கைகள வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ரூ. 5000 ரூ. 10,000 பேசி உள்ள அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு ஒரு அமௌண்ட் இருக்கு. ஒவ்வொரு அவ்வளோதான் கலைக்கும் ரொம்ப ஒரு குறைவான அமௌண்ட்டு. அப்புறம் அன்னைக்கு வந்து அ சாப்பாடு உப்பு போட்டா, அத ரியாக்ஷன் காட்டணும். அது ரியாக்ஷனா அது? நீ ரியாக்ஷன் வந்து தப்பா காட்டணும். ஆனா தப்பா சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் தேவையா அது? சொல்லுங்க. அது வந்து ஒரு விளையாட்டும் புதுசா கற்பனைய கசக்கி பண்ற மாரி தெரியல. இதுவும் கிட்டத்தட்ட தெலுங்குல வந்து என்ன பண்ணாய்ங்க, மாசு மாசு நெறைய ஆயிட்டு பிக் பாஸ்ல சொல்லி தடை பண்ணாய்ங்க. அப்புறம் அங்க துணை முதல்வர் நடிகர் பவன் கல்யாணம் சிபாரிசு பேர்ல அந்த தெலுங்குலயும் திறந்தாய்ங்க. அந்த மாரி இங்க ஒரு சூழ்நிலை வந்துரும்னு நெனைக்கிறேன். சீக்கிரம் மூடிருவாங்கன்னு சொல்றீங்களா சார் பிக் பாஸ்? ஆமா, ஆமா. 100 நாளுங்கிறது கடைசியா இருந்த வரைக்கும் போதும். போங்கப்பா ஆட்டைய முடிங்க. போர் அடிக்கு அப்படின்னு சொல்ற சூழ்நிலை வந்தாலும் வரலாம். இல்லாட்டி ஒப்புக்கு சப்பானியா சரி ஆரம்பிச்சாச்சு. இதான் கடைசி பிக் பாஸ்ன்னு சொல்லி ஓட்டிருவாய்ங்க. இதுக்கு மேல பிக் பாஸ் நடக்குமா? நடக்காதா? இல்ல சான்ஸே இல்ல. ஏன்னா இவ்வளவு கேவலமா போயிடுச்சுல. இனிமே அத பிக்கப் பண்ண முடியாது. ஒரு படம் ஓப்பனிங்ல பரபரப்பா இருக்கணும். முடியும் போதும் பரபரப்பா இருக்கணும். இடையில போர் அடிச்சா பரவால்ல. ஃபுல்லா போர் அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா, தூக்கம் வந்துரும். இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு வேற நிகழ்ச்சி பார்ப்போம்.